ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தண்ணீரில் போட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கிறதால பலவிதமான நல்ல விஷயங்கள் உங்களை தானாக தேடி வரும். உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயங்கள் விரட்டி அடிக்கப்படும். அது என்ன பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பங்குனி உத்திரம் அன்னைக்கு தண்ணீரில் என்னென்ன பொருட்களை வைத்து பூஜை செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கந்தனை வழிபாடு செய்யறதுக்குன்னு பல விரத முறைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விரதம் தான் இந்த ஒரு பங்குனி உத்திரம். தமிழ் மாதங்கள்ல 12 மாதங்கள்ல ஒரு மாதமும் உத்திரம் நட்சத்திரம் வந்திருந்தாலும் இந்த பங்குனி மாதத்துல உடைய உத்திரம் நட்சத்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள். அன்றைய தினம் எல்லா முருகர் கோவில்கள்லையும் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். இன்னொரு பக்கம் பக்தர்கள் அவங்க வேண்டிக்கிட்ட காரியங்கள் நடந்ததுக்காகவும் வேண்டிக்கிட்ட காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் காவடி சுமந்து பால் குடம் சுமந்து அவங்க நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த பங்குனி உத்திரம் தினத்துல எக்கச்சக்கமான தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்குது. அந்த ஒரு காரணத்தால திருமணத்துல இருக்கக்கூடியவங்களும் திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு வாழக்கூடிய நபர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு பங்குனி உத்திர திருவிழா ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விரதம். ஒரு வருடமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நேரம் தான் பங்குனி உத்திரம். ஆனா இந்த வருடம் உத்திரம் நட்சத்திரம் ஒரு நாளும் பௌர்ணமி திதி அதுக்கு அடுத்த நாளும் வர்றதால ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரமா ஏப்ரல் 12ஆம் தேதி பங்குனி உத்திரமாங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதே உத்திரம் நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி விரதம் இருக்கிறதால ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் தான். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2:07 ஆரம்பிக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:11 வரைக்கும் இருக்கு. ஆனா பௌர்ணமி திதி ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 4:15 ஆரம்பிச்சு ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதி கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருந்தாலும் நமக்கு முக்கியமானது உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறதால ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:15 நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்துறதுக்கான எல்லா வேலையிலையும் செய்யலாம். ஒருவேளை 4:15 செய்ய முடியலனா மாலை ஒரு 6-7 செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 3-4:30 யமகண்டம், காலையில 10-12 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். பங்குனி உத்திரம் தினம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறது கூடுதல் விசேஷம். முருகன் ஒரு இனிப்பு பிரியர். சர்க்கரை பொங்கல், கேசரி இது மாதிரி உங்களால என்னென்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை உங்க கையில செஞ்சு வச்சு படைங்க. பங்குனி உத்திரம் தினம் அன்னைக்கு எக்கச்சக்கமான கோவில்கள்ல திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். அதை போய் கண்குளிர பார்க்கறது கூடுதல் விசேஷம். முன்னாடி சொன்ன மாதிரி திருமணமாகாம காத்திருக்கக்கூடிய நபர்கள் திருக்கல்யாண உற்சவத்தை நேரில் பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு திருமண வரன் கைகூடும். முருகப்பெருமான் கோவில் அன்றைய தினம் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளுக்கு தேவையான பொருட்களை உங்க கையில வாங்கி கொடுக்கலாம். பால், பழம், பன்னீர், சந்தனம் இது மாதிரி முருகனோட எல்லா அபிஷேக சம்பந்தப்பட்ட பொருட்களையும் குறைந்தது உங்களால எவ்வளவு வாங்க முடியுதோ, உங்க சக்திக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுதோ அந்த பொருட்களை வாங்கி உங்க கையால நீங்க முருகப்பெருமானுக்கு கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதங்களை செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கறதும் கூடுதல் விசேஷம். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை பூஜை அறையில் தண்ணீர்ல போட்டு வைத்து அதுக்கப்புறம் இந்த முறைப்படி நீங்க தண்ணீரை பயன்படுத்தணும். சரி, இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்? பங்குனி உத்திரம், அந்த உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாலை 4:15 முடிஞ்சதால முடிஞ்சா காலை நேரத்துல பூஜை பண்ணும்போது தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒருவேளை மாலை நேரத்தான் செய்ய போறீங்க அப்படின்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல செய்யறது தப்பு இல்லை, முயற்சி பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் சின்னதா ஒரு பவுல்ல தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதுல முக்கியமான சில பொருட்கள் போட போறோம். இந்த பொருட்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த பொருட்கள். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு சந்தன வில்லை. முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான பொருட்கள்ல முருக கடாட்சம் நிறைந்த பொருட்கள்ல இந்த சந்தனமும் ஒன்று. சந்தனம் ஒரிஜினல் சந்தனமா கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். அதனால என்ன சந்தன வில்லை இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு அரளிப்பூ, செவ்வரளிப்பூ இல்ல ரோஸ் நிற அரளிப்பூன்னு உங்ககிட்ட என்ன அரளிப்பூ இருக்கோ அந்த அரளி மலரை ஒரே ஒரு மலர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், ஒரே ஒரு துண்டு கிராம்பு. இது கூட முடிஞ்சா நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்குல்ல, பவுல் தண்ணீர், அதுல கொஞ்சமா அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீரை பயன்படுத்திக்கலாம். இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள், இந்த 5 பொருட்கள் ரொம்ப எளிதா உங்க வீட்டில் தினமும் நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதுல பன்னீர் அப்படிங்கிறது உங்க வீடு பக்கத்துடைய மளிகை கடைகள்ல சுலபமா கிடைக்கக்கூடியது தான், விலையும் ரொம்ப கம்மி தான். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. பூஜை அறையில பூஜை பண்ணிட்டு விளக்கேத்திட்டு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள்லாம் உகந்தது. செவ்வரளி மலரோ செம்பருத்தி மலரோ
என்ன மலர் கிடைக்குதோ அதை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு நெய்வேத்தியம் செய்து வச்சு படைச்சிடுங்க. அதுக்கப்புறமா பூஜையில நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பவுல் தண்ணீர் இருக்குல்ல, அதுல இந்த சந்தனம், அரளிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, அது கூட முடிஞ்சா கொஞ்சமா அபிஷேகத்துக்கு பன்னீர், இது எல்லாத்தையும் அந்த தண்ணீர்ல கலந்துட்டு முருகப்பெருமான் போட்டோ சிலை, திருவுருவ சிலை இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி தண்ணீரை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த தண்ணீரை பார்த்து ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் சரவண குகா போற்றின்னு முருகனுக்குரிய மந்திரங்கள் என்னென்ன தெரியுதோ அதை வாய் விட்டு உச்சரிங்க. குறிப்பா அந்த தண்ணீரை பார்த்து உச்சரிக்கணும். அந்த மாதிரி நேரங்கள்ல உங்க வீட்டுல கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருமுருகாற்றுப்படை, வேல்மாறல்ல சொல்லி முருகனோட எல்லா பாடல்களை பாடுறதும் அதை ஒலிக்க விட்டு கேட்கறதும் கூடுதல் விசேஷம். இப்படி முருகன் சிந்தனையாவே அந்த தண்ணீரை பார்த்து எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு உங்களுக்குன்னு சில வேண்டுதல் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கப்படணும், இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தரித்திரம் பீடைகள் விலகி ஓடணும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடை, திருமண தடைன்னு என்னென்ன விஷயங்கள் தடையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விரட்டி அடிக்கப்படணும்னு அந்த தண்ணீரை பார்த்து மனசார வேண்டிக்கிட்டு நீங்க உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். வீட்டோட பூஜை அறையில காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இதெல்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் அந்த தண்ணீர் அந்த பூஜை அறையில பவுல்ல அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த பவுல்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து உங்க வீட்டோட எல்லா மூலை முடுக்குகள்லையும், உதாரணத்துக்கு அந்த தண்ணியில சந்தனம் போட்டிருக்கீங்க, அரளி மலர் போட்டிருக்கீங்க, ஏலக்காய், கிராம்பு, கூட கொஞ்சமா பன்னீர் சேர்த்திருக்கீங்க. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் முருகப்பெருமான் பாதத்துல வச்சு எடுக்கும்போது அந்த தண்ணீருக்கு ஒரு அபரிமிதமான சக்தி ஒன்று வந்திருக்கும். கெடுதல்களை கிட்ட நெருங்க விடாம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் விரட்டி அடிக்கிறதுக்கான சக்தியை அந்த தண்ணீர் வாங்கியிருக்கும். அந்த நேரத்துல இந்த தண்ணீரை எடுத்து உங்க வீட்டோட எல்லா மூலை முடுக்குகள்லையும், இந்த இடம் அந்த இடம் இல்லாம எல்லா இடத்துலையும் ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றின்னு தண்ணியை தெளிச்சு விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை கால்படாத இடத்துல இல்ல செடியில, பூந்தொட்டியில கூட நீங்க போட்டுடலாம். அதை பத்திரப்படுத்தி வைக்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா வீட்டோட எல்லா மூலை முடுக்குகள்லையும் இந்த தண்ணீரை தெளிச்சு விடணும். இப்படி பண்றதால வீட்டில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும். வீட்டில் சுபகாரிய தடைகள் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் அதிகமாகும், மங்களம் அதிகமாகும், காசு தடை இல்லாம கைக்கு வரும், பணவரவு தடை அப்படிங்கிறது முற்றிலும் நீக்கப்படும். இந்த ஒரு தண்ணீரை இந்த மாதம் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்தை தயார் செய்து வீடு முழுக்க தெளிச்சு விடுறீங்கல்ல, இதே மாதிரி ஒரு மாதம் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கும் கிருத்திகை அன்னைக்கும் இந்த பொருட்களை தயார் செய்து, இந்த தண்ணீரை தயார் செய்து மறுபடியும் வீடு முழுக்க தெளிச்சு விடலாம். ஆனா அதோட ஆரம்பத்தை நீங்க பங்குனி உத்திரம் அன்னைக்கு செய்யணும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமான் கடாட்சம் நிறைந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரு புதுசான சக்தி வாய்ந்த தண்ணீரை நீங்க உருவாக்கி அந்த ஒரு தண்ணீரை உங்க வீடு முழுக்க தெளிச்சு விடும்போது உங்க வீடு முழுக்க முருக கடாட்சம் அதிகமாகும். முருகன் உங்க வீட்டுக்குள்ள நடமாட ஆரம்பிச்சிடுவாரு. அது மூலியமா கெட்டதெல்லாம் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்கும். இதுவரை உங்களை படுத்திட்டு இருந்த எல்லா விஷயங்களும் வேரோடு விரட்டி அடிக்கப்படும். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.